இலங்கையில் ஹிந்தி மொழி கல்வியை மேம்படுத்தும் திட்டம் ஆரம்பம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரச முறை விஜயம் தொடர்பில் சீனாவின் முக்கிய அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பு. ஞானசார தேரர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதி. சிகரெட்டுகள் மதுபானங்களின் விலைகள் நள்ளிரவு முதல் அதிகரிப்பு. முல்லைத்தீவில் இடமாற்றமின்றி தொடர்ச்சியாக சேவையாற்றும் 500 ஆசிரியர்கள் வெளியான தகவல். தமிழரசு கட்சிக்கு சட்ட பயங்கரவாதியை தலைவராக்க பாடுபடும் தலைமைகள். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு சஜித் அணிக்கு அழைப்பு. ஜேபிபி மனோரீதியாக வன்முறையை கைவிடவில்லை, விளக்கமளிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன். படுகொலையாளிகளே பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படும் போது விடுதலைக்காக போராடியவர்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது? ஸ்ரீநேசன் கேள்வி. கனகபுரம் மாவீர துயிலுமில்லம் முன்பாக அமைதியின்மை. ஹரி ஆனந்த சங்கரியை சந்தித்த தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள். கிளிநொச்சி கனகபுரம் மாவீர துயிலுமில்லம் முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. குறித்த துயிலுமில்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீர போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்த போது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் ஏற்கனவே இந்த கனகபுர துயிலுமில்லத்தின் நிர்வாகத்தை தாங்கள் எடுத்து செயற்பட போவதாகவும் மாவீர தின கொண்டாட்டங்களின் போது அரசியல் சூழ்நிலை காணப்படுவதாகவும் அரசியல் தலையிட்டால் குறித்த மாவீர நினைவேந்தல்கள் வியாபாரம் ஆக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டி இந்த பொறுப்பை தாமே ஏற்றுக்கொண்டு முன்னின்று செய்ய போவதாக தெரிவித்தனர். தாமக்கே இந்த பொறுப்பு உள்ளதாகவும் விடுதலை போராளிகளினுடைய புனிதத்தை பாதுகாக்கும் பொறுப்பு முன்னாள் போராளிகளுக்கே உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த நிர்வாகத்தை எடுப்பதற்காக இன்றைய தினம் முயற்சிகள் மேற்கொள்கின்ற போதே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நம்பர் போட்டு முதல்வராக இருக்கிறவருக்கு என்ன நடக்கிறது அப்படி இல்லை. கணக்கு வழக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. கணக்கு வழக்கு அது கூட பிரச்சனை இல்லை. கணக்கு வழக்கு பற்றி கேட்கக்கூடாது. அவமதிக்கிறதுக்கு ஒரே மக்கள் ஒரே இனம் ஒரே கூட்டம் எல்லாம் ஒரே கூட்டம். கனடா நாட்டின் அமைச்சராக உள்ள கரி ஆனந்த சங்கரியை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கிய குழு நேற்றைய தினம் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கம், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், குகதாசன் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னரான தமிழ் மக்களின் நிலை, தற்போதைய ஆட்சியாளர்களின் அரசியல் போக்கு மற்றும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பில் கனடா அரசாங்கத்திடம் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்பன தொடர்பில் இதன்போது ஆழமாக ஆராயப்பட்டது தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஹிந்தி கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு படியாக திறந்த நிலை மற்றும் தொலைதூர கல்வி மூலமான ஹிந்தி சான்றிதழ்கள் கற்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உலக ஹிந்தி தினத்தின் 50வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையம் நேற்று வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்த பாரத் இலங்கை ஹிந்தி சம்மேளனத்தின் போது இந்த கற்கை நெறியும் ஆரம்பிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் மையங்கள் மூலம் நாடு முழுவதும் ஹிந்தி கற்றலை அணுகக்கூடிய நோக்கத்தை இந்த கற்கை நெறி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்திட்டத்தை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இலங்கை கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைய குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் PCM திலகரத்ன ஆகியோர் ஆரம்பித்து வைத்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் வஹா சுன்ஜிங் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் நேற்றைய தினம் செய்தியாளர் முன்னிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இம்மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வார் என இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்த விஜயம் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயமாகும். அத்துடன் இந்த விஜயமானது சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளதுடன் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் பிரதமர் லியாங் மற்றும் தலைவர் யாவோ லெஜி ஆகியோரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க உள்ளனர்.
சீன இலங்கை மூலோபாய கூட்டாண்மையை முன்னேற்றுவதில் தொடர்ச்சியான புதிய முன்னேற்றத்துக்காக இரு நாட்டு மக்களுக்கும் அதிக நன்மை பயக்கும் வகையில் இலங்கை ஜனாதிபதியின் விஜயத்தின் மூலம் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் ஹவா சுன்யிங் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய துறைமுகங்கள் விமான சேவை அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக துறைமுகங்கள் விமான சேவை பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் மேற்கு முனைய அபிவிருத்தி பணிகளை அடுத்த மாதத்துக்குள் நிறைவு செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வருடம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்துக்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திடம் முன்வைத்த நிதியுதவி கோரிக்கையை இந்தியாவின் அதானி குழுமம் மீளப்பெறுவதாக அறிவித்தது. இதேவேளை கொழும்பு மேற்கு முனைய திட்டத்துக்காக உள்நிதி திரட்டல்கள் மூலம் நிதியளிப்பதாக அதானி குழுமம் அறிவித்திருந்தது. மேலும் அதானி குழுமத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்துக்கு அந்த குழுமத்தின் கோரிக்கைக்கமைய 553 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் கடந்த ஆண்டு அறிவித்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஞானசார தேரருக்கு கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மறுநாளே அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போது சிறைச்சாலையின் 3ஆம் வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் அனைத்து வகையான மதுபானங்களுக்கும் அரசாங்கம் வரி அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி உயர்வு காரணமாக மதுபானங்களின் விலைகள் 5% முதல் 6% வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கலால் வரி அதிகரித்ததை தொடர்ந்து இன்று சனிக்கிழமை முதல் அமுலுக்கு வரும் வகையில் சிகரெட்டுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. விலை மாற்றங்கள் 4 பிரிவுகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சிகரெட்டுகள் ரூபாய் 5 மற்றும் ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் மாறி மாறி 20 கிலோமீட்டர் தூரத்துக்குள் தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து அங்கு சேவை செல்லும் ஆசிரியர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பல வருடங்களாக இடமாற்றமின்றி சென்று வரும் ஆசிரியர்களால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த விவரம் வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் மட்டும் தகவலறியும் உரிமை சட்டம் மூலம் வழங்கப்பட்ட திகதியில் 66 பாடசாலைகளில் 512 ஆசிரியர்கள் முல்லைத்தீவு வலயத்தின் 20 கிலோமீட்டருக்குள்ளேயே மாறி மாறி சேவையில் உள்ளமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்ட சேவைக்கு முல்லைத்தீவுக்கு செல்லும் ஆசிரியர்கள் சுமார் 150 கிலோமீட்டர் வரை பிரயாணம் செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். தமிழரசு கட்சிக்கு சட்ட பயங்கரவாதியை தலைவராக்குவதற்கு துணை போபவராக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் காணப்படுவார் என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். தலைவராக தன்னிச்சையான முடிவுகளை CVK சிவஞானம் எடுப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. காரணம், கட்டளைக்கு கீழ்ப்பணியாற்றும் அரசனின் உதிரிப்பாகம் போலவே அவர் தொடர்ந்தும் செயற்படுவார் என சுட்டிக்காட்டியுள்ளார். அமுதலிங்கத்தை அடுத்து தமிழரசு கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்ட அனைத்து தலைவர்களும் ஆளுமையற்றவர்களாகவே உள்ளனர். ஊடகங்களில் அழுது ஒப்பாரி வைப்பது ஆளுமை கிடையாது, அது பிச்சை என அவர் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் தமிழரசு கட்சி தொடர்பிலான உள்ளக மோதல்கள் தொடர்ந்தும் வலுத்து வருவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறலை இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் 27வது பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு சென்று 50 நாட்களின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து 2 கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டும் என தாம் கூறியிருந்ததாக தலதா அத்துக்கூறலை இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதனை பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டதாகவும் அதனால் பல பிரச்சனைகள் எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கடந்த 3/1/2025 அன்று தலதா அத்துக்கூறலவை பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமித்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜேபிபி தலைமையிலான அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மனோ ரீதியாக வன்முறையை கைவிட்டுள்ளார்கள் என்பதை நான் நம்பவில்லை எனவும் செயல் ரீதியாக உடைமாற்றம் செய்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வடமாகாண முன்னாள் ஆளுநருமான கலாநிதி சுரேந்திராகவன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியானது பெயர் மாற்றம் செய்து அதிகளவான மக்கள் ஆணையை பெற்றாலும் கூட அது ஒரு பெயர் மாற்றம் மாத்திரம் தானா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை ஒரு இரவில் எரித்து கைப்பற்றுவோம் என கூறிய கட்சிதான் இந்த ஜேபிபி என தெரிவித்துள்ளார். இதேவேளை அனுர் அரசாங்கம் சர்வதேசத்தின் கைப்பொம்மையாக மாறிவிடுமா என்ற அச்சம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜேபிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது தனது திட்டங்களிலும் கொள்கைகளை கடைபிடிப்பதிலும் உறுதியாக இல்லை என்பது தற்போது தெளிவாகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை தீவு குறிப்பிட்ட சில வருடங்களாகவே பல சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வந்தது. பல நெருக்கடிகளால் தவிர்த்த மக்கள் ஆணைக்கு நிச்சயமாக அனுர தரப்பு உண்மையாக இருக்க வேண்டும். 5 வருட ஆட்சியை 100 நாட்களுக்குள் நடாத்தி முடிக்க முடியாது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இருப்பினும் நிறைவேற்று அதிகாரத்தையும் அறுதி பெரும்பான்மையினையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு சிறுபிள்ளை போல் விமர்சனம் செய்து கொண்டும் எதிர்க்கட்சிகளைப் போல கடந்த அரசாங்கங்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டும் இருப்பது என்பது நடைமுறைக்கு சாத்தியமல்ல. இதன் மூலம் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்துக்கு அரசியல் ஞானமும் தெளிவாக இல்லை என்பது தெளிவாகின்றது. ஆக அனுபவமற்றவர்கள் என்ற பெயரை நீக்க அனுர தரப்பு முன்வரும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் படுகொலையாளிகள் கூட பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டம் கிழக்கின் மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையத்தில் இந்த போராட்டம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் நடாத்தப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட இணைப்பாளர் செல்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆரியநேத்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் குககுமார், சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது மழைக்கு மத்தியிலும் பெருமளவான மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கையெழுத்து போராட்டத்தில் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது.